பெரம்பலூர் ஆதிபராசக்தி திருக்கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூர் ஆலம்பாடி சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கணபதி, அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி, அருள்மிகு மாரநாடு கருப்பசாமி மற்றும் நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கடந்த 13ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை நூதன அஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒரு மண்டலம் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் என நடைபெற்ற நிலையில் மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் எடுத்து மேளதாளத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு பூஜையோடு நகர்வலம் தொடங்கியது. இங்கிருந்து பழைய பேருந்து நிலையம், திருநகர், துறையூர் சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வழியாக சென்று காமராஜர் நகரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். அங்கிருந்து புறப்பட்டு பக்தர்கள் புதிய காலனியில் உள்ள மாரியம்மன் கோவிலிலும் அர்ச்சனை செய்து ஆலப்பாடி சாலை வழியாக பால்குடம் நகர்வலம் அருள்மிகு ஆதிபராசக்தி கோயிலை அடைந்தது. அப்போது பால்குடம் எடுத்த பக்தர்கள் அருளாடி கோயிலில் பால்குடம் செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான ஜெயராஜ் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரநாடு கருப்பசாமி கோவில் பூசாரி முருகனும் பால்குடங்களை பெற்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு பூஜையின் போது வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.